ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். யூஜிடிஆர்பி பிஆர்டி 2024. ஸோ அதுக்கான எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டு ரிசல்ட்டுமே ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிவில் ஹிஸ்ட்ரி எப்பொழுது வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து இதற்கான சிவில் ஹிஸ்ட் அப்படிங்கிறது வந்து யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாமுக்கான சிவில் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிவில் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆல் டீச்சர்ஸ்க்கும் வியாஸ் அகாடமியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதில் சிவில் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சிவில் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேஷியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1:1 2.5 ரேஷியோவில் தான் இந்த சிவில் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட்டுக்குமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட்டுக்கு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேத்தமெட்டிக்ஸ், பாட்னி, சுவாலஜி, ஜியோகிராஃபி இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க சிவில் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிவில் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இயரில் வந்து நீங்கள் அந்த டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அதில் வந்து உங்களோட வெயிட்டேஜ் மார்க் என்ன, தென் அவங்களோட டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. தென் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த டேனில் வந்து உங்களை வந்து சிவில் லிஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போது எஸ்எஃப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, பிவி அப்படின்னா பேக்லாக் வேக்கன்சி, சிவி அப்படின்னா கரண்ட் வேக்கன்சி. அந்த எஸ்எஃப் அண்ட் பேக்லாக் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து எஸ்சி எஸ்டிக்கு அதில் வந்து அவங்களுக்கு வந்து வரும். நீங்கள் டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம். ஜென்ரல் டேனில் வந்து யாரெல்லாம் அந்த கம்யூனல் டேனில் வந்து யாரெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கேட்டகரியுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. கம்யூனிட்டியில் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதில் யாரெல்லாம் அந்த மார்க் வைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதிகமான மார்க் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஜென்ரல் டேனில் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட் ஆஃப் பர்த் வைஸ் தான் இப்போ வந்து சேம் மார்க். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது 120 மார்க் இருக்கிறீங்க அப்படின்னா அதே இதில் வேறு கம்யூனிட்டிலேயும் அவங்க வந்து 120 மார்க் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேட் ஆஃப் வைஸ் தான் அவங்க ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருக்குறாங்க. டேட் ஆஃப் வைஸ் அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து சேம் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதில் டேட் ஆஃப் பர்த் வந்து அது 2 பேருக்கு எப்படி இருக்குதோ அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து விட்டுருக்குறாங்க. இதில் ஆல் டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அதாவது கரண்ட் வேக்கன்சியில் வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க, இல்லை வந்து பேக்லாக் வேக்கன்சியா, இல்லை வந்து எஸ்எஃப் ஷார்ட் ஃபால் வேக்கன்சியா அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் இந்த மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 days வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸுக்கு மட்டும் ஒரு 2 days வந்து 30யும் 31ம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எங்கே வந்து சிவி வந்து வெரிஃபிகேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் அதில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கு மட்டும் அதாவது எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் 35/2024லையும் அதாவது கம்மிங் 30லையும் 31ல் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் சிவி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 30ல் வந்து மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பர்லேருந்து அப்படின்னா 1 to 220 1 முதல் 220 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு வந்து 30/5/2024லும் 221 221 to 431 221 to 431 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு வந்து 31/5/2024 அன்று சிவி வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி சிவில் லிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ சிவில் லிஸ்ட் வந்து எல்லாருமே சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி தான் பாட்னியும் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் வந்து சிவியில் செலக்ட் ஆகிருக்காங்களா, இல்லை வந்து பேக்லாக் வேகன்சியில் வந்து உங்களை கூப்பிட்ருக்காங்களா, இல்லை வந்து சிவி கரண்ட் வேக்கன்சியில் வந்து கூப்பிட்ருக்காங்களா, இல்லை வந்து ஜென்ரல் டேனில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல் டீட்டெயில்ஸுமே அதே மெத்தடில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சேம் மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட டேட் ஆஃப்
பர்த்தை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அதாவது அடுத்தடுத்து ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் சிவி போகும்போது நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு சில வந்து அதாவது ரீமார்க் அப்படின்னு கேட்கும்போது அவங்க மேபி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சிவிக்கு ரெடி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவி லிஸ்ட்டில் எல்லாருமே செலக்ட் ஆகணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.